கடவுளை கண்ணில் காட்டினதும் சினிமா தான். கால சுவடுகளில் தங்களோட தடங்களை பதிச்ச ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் கண்ணில் காட்டினதும் சினிமா தான். பாகுபலி, பொன்னியின் செல்வன், ஜோதா அக்பர்னு எத்தனையோ பிரம்மாண்ட ராஜ்யங்களோட கதைகளை சினிமா திரையில பார்த்து கைத்தட்டி கடந்து போயிருப்போம். ஆனால் கற்பனைகளுக்கும் எட்டாத அளவுக்கு அந்த பிரம்மாண்ட ராஜ்யங்களுக்கான அடையாளங்கள் இன்னைக்கும் நம்ம பூமியில் இருந்துட்டு தான் இருக்கு. இயற்கை சீற்றங்களோ இல்லை காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களோ அந்த அடையாளங்களை சிதைச்சிருக்கலாமே தவிர அழிக்க முடியலை. காலத்துக்கே காலனாக இருந்து அந்த அடையாளங்கள் இன்னைக்கும் பிரகாசிச்சுட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஒளியை நோக்கி தான் இந்த வீடியோ பயணிக்க போகுது. மரங்கள் பட்டு போனாலும் அதன் வேர்கள் ஆழமா பூமிக்குள்ள நுழைஞ்சி அந்த மரத்தை விழாம தாங்குற மாதிரி பல வரலாற்று சின்னங்கள் இன்னைக்கும் நம்ம முன்னோர்களோட பெயர்களை வேர்களா இந்த பூமியில தாங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சின்னம் தான் நம்ம செஞ்சிக்கோட்டை. 825 வருடங்கள், 7 சகாப்தங்கள், காலத்துல எவ்வளவோ மாற்றங்கள் நடந்தாலும் மாறா கர்ஜனையோட கம்பீரமா நிக்குது செஞ்சிக்கோட்டை. 4 மலைகளுக்கு நடுவுல நாடாண்ட மன்னர்கள் எல்லாம் நடுங்குற அளவுக்கு இன்னைக்கும் என்னைக்கும் அதோட பெயர் அழியவே அழியாது. ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்திராயன்துர்கம், சங்கிலி துர்கம்னு கோட்டை காவல் அமைப்புகளோட கட்டப்பட்ட கோட்டை தான் இது. இந்த 4 மலைகளும் அரசாங்கத்துக்கும் ராஜ்யத்துக்கும் தேவையான எல்லா அமைப்புகளோட இருந்துச்சு. இதுல ராஜகிரி தான் மிக உயரமான மலை. இந்த மலையில தான் அரசவை அமைக்கப்பட்டிருந்தது. நிர்வாக பணிகளுக்காகவே பாதுகாப்புகளோடு அமைக்கப்பட்டிருந்தது. 2வது மலை கிருஷ்ணகிரி. சுமார் 300 விருந்தினர்கள் வந்தாலும் மன்னரை சந்திக்கிற அளவுக்கு இயற்கையோட அழகிய தர்பார் மண்டபமும் அமைக்கப்பட்டிருந்தது. ராஜகிரி மற்றும் கிருஷ்ணகிரி மலைகள்ல தான் கோயில்களும் தானிய களஞ்சியங்களும் இருந்துச்சு. மற்ற 2 மலைகளான சந்திராயன்துர்கம், சங்கிலி துர்கம் ரெண்டுமே பாதுகாப்பு அரண்களா இருந்தது. இப்படிப்பட்ட கோட்டை அமைப்பை பார்த்த ஐரோப்பியர்களே கிழக்கு உலகத்தின் ட்ராய் கோட்டை அப்படின்னு செஞ்சிக்கோட்டையை வர்ணிச்சாங்க. செஞ்சிக்கோட்டையை கட்டினது கோன் வம்சத்தோட முதல் மன்னரான ஆனந்த கோன் தான். அதன் பிறகு வந்த அரசர்கள் எல்லாமே இந்த கோட்டையை மேம்படுத்தினாங்க. கோன் வம்சத்துக்கு அப்புறமா விஜயநகர பேரரசு, பீஜாப்பூர் சுல்தான், மராத்திய மன்னர் சிவாஜி, முகலாய பேரரசர் அவுரங்கசீப் இவங்க எல்லாருமே இந்த கோட்டையை கட்டி ஆண்டாங்க. அவங்கள தொடர்ந்து ஆர்காட் நவாப், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் அப்படின்னு 7 சகாப்தங்களை தாண்டி இன்னைக்கு சுதந்திர இந்தியால தன்னோட கம்பீரத்தோட நிக்குது செஞ்சிக்கோட்டை. விஜயநகர பேரரசு காலத்துல தான் கோவில்கள், கல்யாண மகால்கள், கோட்டை மதிலரண், கொத்தாளங்கள் அப்படின்னு கட்டமைச்சு இந்த கோட்டையை இன்னும் மேம்படுத்தினாங்க. இந்த கோட்டையை பார்த்து மராத்திய மன்னர் சிவாஜியே மராத்திய மண்ணில் கூட இவ்வளோ பாதுகாப்பான கோட்டை இல்லைன்னு மெய்சிலிர்த்து போயிட்டாரு. தர்பார் மண்டபம், அந்தப்புரம், படை வீடுகள், யானை மண்டபம், குதிரை லாயங்கள், மாட மாளிகைகள், உடற்பயிற்சி கூடம், பீரங்கி மேடை, தோரண வாயில்கள், காவல் அரண்கள், மதில் சுவர், அகழின்னு கார்ட்டூன்லையும் சினிமாக்கள்லையும் பார்த்த எல்லாத்தையுமே இங்க நேர்ல பார்க்க முடியும். இவ்வளோ ஆச்சரியங்கள் நிறைந்த செஞ்சிக்கோட்டையை இப்போ யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய அந்தஸ்து வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கு. நம்ம முன்னோர்கள் நமக்காக, நம்ம கலாச்சாரத்துக்காக, பாரம்பரியத்துக்காக விட்டு போன அடையாளங்களுக்கு முன்னாடி நின்று ஸ்டோரி எடுத்து ரீல்ஸ் போட்டு லைக் வாங்கி நமக்கான ஃபாலோவர்ஸை ஏற்றுறதுல மட்டும் நம்மளோட கடமை இல்லை. அந்த அடையாளங்களை பற்றியும் அந்த சின்னங்களை பற்றியும் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளோட உண்மையான கடமை. அந்த கடமையை நம்ம சரியாக செஞ்சாலே நம்ம பாரம்பரியத்தை என்னைக்கும் யாராலையும் அசைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது.